ஹே டியூட்ஸ், நீங்கள் போக்கோ டிவைஸ் யூஸ் பண்ணுறீங்களா? MIUI 13 அப்டேட் வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு வரணும்னு நினச்சிங்கன்னா இந்த பைலட் டெஸ்ட்டர் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். உங்கள் ஃபோனுக்கு வந்து சீக்கிரமாகவே ரிசீவ் ஆகிடும். போக்கோ சைடு வந்து அஃபிஷியலாக நம்ம இன்வைட் பண்ணுறாங்க. இது மூலமாக வந்துட்டு ஃபஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம எடுக்கலாம் எல்லாருக்கும் வரதுக்கு முன்னாடி. ஸோ எப்படி அப்ளை பண்ணணும், என்னென்ன ஸ்டெப்ஸு, என்னென்ன டிவைஸ் எலிஜிபிள் எல்லாமே பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் MI அக்கௌண்ட் வந்து லாகின் பண்ணியிருக்கணும். இந்த MI அக்கௌண்ட் என்ன லாகின் பண்ணியிருக்கீங்களோ அப்டேட் வர வரைக்கும் லாக் அவுட் பண்ணக்கூடாது, வேறு அக்கௌண்ட்டுக்கு சேஞ்ச் ஆகக்கூடாது. ஏன்னா இந்த அக்கௌண்ட்டோட ஐடி வச்சு தான் நம்ம வந்து ரெஜிஸ்டர் பண்ண போகிறோம். அதனால் எந்த ஒரு அக்கௌண்ட்லேயும் சேஞ்ச் ஆகாமல் இதிலேயே இருங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா போக்கோக்கு ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா எந்த ஒரு அப்டேட் ரகரம் கொடுக்கல, எந்த ஃபோனுக்கு எப்போ வரும் எதுவுமே சொல்ல. ஆனால் பைலட் டெஸ்டர் அப்ளை பண்ணுறதுக்கு மட்டும் அஃபிஷியல் லிங்க் கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கும் வரப்போகுதுங்கிறது கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் வச்சுருக்கேன், ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு கொடுங்க. கொடுத்தீங்கன்னா கீழே அக்ரி அண்ட் கண்டினியூன்னு இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சில கொஸ்டின்ஸ்லாம் கேட்கும், அதுக்கு நீங்கள் அக்செப்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். 18 வயசுக்கு மேலே இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். என்னோட நாலேஜ் படி தான் நான் அக்செப்ட் பண்ணுறேன், எல்லாத்துக்கும் ஓகே அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இதெல்லாம் முடிச்சு போனீங்கன்னா உங்களோட MI அக்கௌண்ட் ஐடி கேட்கும். ஸோ அது எப்படி காப்பி பண்ணுறது அப்படின்னு நான் சொல்கிறேன். நேராக உங்களோட MI அக்கௌண்ட் வந்து உள்ளே போயிருங்க. அதில் வந்து பர்சனல் இன்ஃபோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுக்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு MI ஐடி தெரியும். அதை வந்து டேப் பண்ணி ஹோல்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து காப்பி ஆயிரும். அதுக்கப்புறம் வந்து இங்கே வந்து நீங்கள் காலமில் வந்து பேஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பேஸ்ட் ஆயிரும். அதுக்கடுத்து நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா உங்களோட எலிஜிபிள் டிவைஸ் எல்லாம் வரும். எந்தெந்த டிவைஸ்க்கு வரப்போகுது எலிஜிபிள்னு சொல்லி காமிக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், போக்கோ F2 Pro, போக்கோ M3, M2, போக்கோ X3ல NFC, போக்கோ X3 Pro, ஸோ போக்கோ M4, இந்த மாதிரி எல்லாமே சீரிஸ் உங்கள் சீரிஸ் இருக்கான்னு பார்த்துங்க. X2 எல்லாமே இருக்குது. ஸோ F1 மட்டும் இதில் இருக்காது, மற்ற எல்லா டிவைஸும் மேக்ஸிமம் கவர் பண்ணியிருப்பாங்க. ஸோ நன் ஆஃப் த அபோவ் கொடுத்துட்டீங்கன்னா இந்த அப்ளிகேஷன் உங்களால் அப்ளை பண்ண முடியாது, இன்கம்ப்ளீட்டாக போயிடும், நாட் எலிஜிபிள்னு சொல்லிட்டு வந்துடும். ஸோ இதுதான் ரொம்ப முக்கியம். கொடுத்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க. இப்போ நான் X3 Pro செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு கொடுக்குறேன். நீங்கள் இந்தியாவும் இருக்கலாம், குளோபலும் இருக்கலாம். அது எப்படி நான் செக் பண்ணுறது, இந்தியாவா குளோபலா அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டிங்கன்னா உங்கள் ஃபோனில் நீங்களே செக் பண்ணிக்கலாம். எப்படி செக் பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட செட்டிங்ஸ் போயிடுங்க. செட்டிங்ஸ், இப்போ நம்ம செட்டிங்ஸ் போயிடலாம். செட்டிங்ஸில் வந்துட்டு அபவுட் ஸ்க்ரீன் இருக்கும் தெரியுமா, ஃபஸ்ட்லேயே இருக்கும் உங்களுக்கு. அது உள்ளே போனீங்கன்னா கீழே MIUI வெர்ஷன் இருக்கும். அதில் பாருங்கள், அது கோடு இருக்கும். அந்த கோடுக்குள்ளே பார்த்தீங்கன்னா IN சொல்லிட்டு இருந்தால் இந்தியா, MIன்னு சொல்லிட்டு இருந்தால் குளோபல். சப்போஸ் நீங்கள் இந்தோனேஷியாவாக இருக்கீங்கன்னா ஐடின்னு இருக்கும், ரஷ்யாவாக இருந்தால் RUன்னு இருக்கும். ஸோ இந்த மாதிரி பார்த்துங்க. நீங்கள் வந்து குளோபல்னா குளோபல், இந்தியானா இந்தியான்னு கொடுத்துருங்க. கொடுத்துட்டு கீழே வந்து நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து ப்ராப்பராக ரிசீவ் ஆகும். கொடுத்துட்டு நீங்கள் வந்து எஸ் கொடுத்துருங்க, அவ்வளோதான். ஓகே நான் அக்செப்ட் பண்ணுறேன்னு கொடுத்தீங்கன்னா கங்க்ராச்சுலேஷன் சொல்லிட்டு வந்துடும். இந்த மாதிரி மெசேஜ் வந்துட்டால் கண்டிப்பாக உங்களுக்கு இயர்லியராக ரொம்பவே முன்னே எல்லாத்துக்கும் வரதுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்துடும். ஸோ இந்த மெத்தடில் வந்து ஏதாவது டவுட் இருக்குது, எப்படி அப்ளை பண்ணணும் தெரில, ரீஜியன் செலக்ட் பண்ணுறதுல எனக்கு டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் போக்கோ டிவைஸ்க்கு அடுத்து என்னென்ன அப்டேட் எப்போ வருதுங்கிறத அப்டேட் பண்ணிடுறேன். ஸோ நம்ம சேனலில் ஸ்டே டியூனாக இருங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.